Hi all, this video is especially for people who are facing hair care related problems and solutions. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I have a headache னா I want to go the headache doctor. I don't need the stomach related doctor. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு hair fall problem இருக்குன்னா I need to find out what is the reason of hair falling. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே அந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த பிரச்சனை வந்து கம்மியாயிடும். எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களோட என்கொயரிஸ் எல்லாம் என்னமா இருக்குன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எங்களுடைய அந்த ஹேர் வந்து நல்லா இருக்குது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா இருக்குது, காலேஜ் முடித்து வெளியில் வந்தாலோ இல்லைனா காலேஜ் படிக்கும் போதும் வி ஹாவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, ஹேர் க்ரோத் இல்லை, எனக்கு வந்து பால்னஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெவி ஹேர் ஃபால் ஆகுது, திரும்பி வந்து ஹேர் ரீக்ரோத் ஆக மாட்டேங்குது. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஸ்கூல் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டை பின்னல் போட்டுட்டு போயிட்டு இருப்போம். ரெட்டை பின்னல்னால் எண்ணெய் வச்சு அழகாக ரெட்டை பின்னல் போட்டுட்டு வீக்லி ட்வைஸோ இல்லைனா வீக்லி ஒன்ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருப்போம். நம்ம பின்னல் டைட்டாக பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்னதான் வெளியில் போகும்போது டஸ்ட்டோ பொல்யூஷனோ அந்த இடத்துல உட்காராது. பட் நம்ம காலேஜில் வந்து என்டர் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்புறம் பாய்ஸ் வந்து நான் எண்ணெய் வைக்க மாட்டேன், போமா நான் எண்ணெய் வைக்க மாட்டேன், ஏன்னா நான் காலேஜ் போகிறேன், நான் வந்து எண்ணெய் வச்சா மூஞ்செல்லாம் மழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக இதுதான் ரீசன்ஸ். நம்ம வந்து அஷேம்டாக நினைக்கக்கூடிய சில விஷயம். அந்த நிறைய சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ தமிழ், அந்த தமிழில் பழமொழியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு இல்லைனா இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய ஹேர் கேர் அண்ட் அதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ராவல் டைம் வந்து நமக்கு வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக பாடி ஹீட் பண்ணும். ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகும். ப்ராப்பரான நியூட்ரிஷன் டயட் இருக்கணும். நியூட்ரிஷன் டயட்னா ஒன்றும் கிடையாது, சாப்பாடு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவோம். மதியம் லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டு போயிடுவோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்தோ இல்லைனா டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6:30 7:30 8 o'clock சாப்பிட்ருவோம். பட் இப்போ அப்படியா, நம்ம ஒரு விஷயத்தில் கமிட்மெண்ட் ஆகுறோம். எக்ஸாம்பிள் வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மச்சாக எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறோம். நைட்டு 9:30 ஆகுது நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கே. லஞ்ச் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா we don't have energy மட்டும் கிடையாது, we don't have any proper nutrition in our body. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷனோ ப்ராப்பரான ஒரு சப்ளிமெண்ட்டோ நம்ம வந்து பாடிக்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேர் ஃபால் மட்டும் கிடையாது, ஹேர் ஃபால், ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நெயில், இதுதான் நம்மளுடைய பாடியில் அவுட்டரில் இருக்குது. இன்னரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம பாடிக்கு அவுட்டராக வந்து ரிசல்ட்ஸாக வரும். இப்போ வந்து நம்ம அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஆயில் அப்ளைங் மெத்தட் இருக்கணும், ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணணும். ஹெவியாக ஹேர் ஃபால் இருக்கவங்க அப்படியே அந்த எண்ணெய் சட்டியில் வந்து தலையை மூழ்கின மாதிரி எண்ணெய் வைப்பாங்க. காரணம், எனக்கு வந்து எண்ணெய் வைக்கிற டைம் எல்லாம் விட்டுட்டு இப்போ எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு நிறைய முடி வளரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ஃபால் ஆகக்கூடிய டைமில் நிறைய எண்ணெய் வச்சுடுவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு செடிக்கு நம்ம அதிகப்படியான தண்ணி ஊற்றுறோம், தேவைக்கு இல்லாத அதிகப்படியான தண்ணியை நம்ம ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், செடி ஈஸியாக பிடுங்கிட்டு விளையாடும். அதே மாதிரி தான் நம்ம அந்த ரூட்டுக்கு தேவையில்லாத அதிகமான எண்ணெயை நம்ம வைக்கிறதுனால அப்படியே வேரோட பிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி ஈரத்துலேயே கேர்ள்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸு ஈரத்துலேயே நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு போனால் தான் என்னுடைய பஃப்பாக தெரியும், என்னுடைய ஹேரு ரொம்ப வந்து புசு புசுன்னு தெரியும். அது வந்து கரெக்டு தானே. நம்ம வந்து எண்ணெய் வச்ச பின்னல் இவ்வளோ கனம் இருக்குன்னா ஹேர் வாஷ் பண்ண பின்னல் வந்து இவ்வளோ கனம் இருக்கும். ஸோ நான் வந்து நியூவாக ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹேர் ஃபாலில் போய் முடியுது. ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இன்னும் நிறைய பிளாபர் ஆகுது. ப்ராப்பரான நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கறது கிடையாது, ப்ராப்பரான ஹெல்த் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நிறைய தண்ணி எடுக்கிறது கிடையாது. இது நிறைய நான் கேள்விப்பட்டுட்டேன். அடிக்கடிக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் மேம், அடிக்கடிக்கு ரெஸ்ட் ரூம் போனால் என்ன நினைப்பாங்க அப்படின்றாங்க. நீ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மற்றவங்க என்ன நினைக்கணும் உங்களை பற்றி? தண்ணி குடிக்கிறது கிடையாது. நம்ம என்ன தான்
நியூட்ரிஷனாகவும் ப்ரோட்டீனாகவும் சப்போர்ட் நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதையே வந்து நான் காலேஜ் ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அதை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. பாய்ஸை சொத்தும் அந்த வாட்டர் பாட்டிலோ டிஃபன் பாக்ஸஸோ கேரி அவுட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுடைய இயர்லி 20s இல்லைன்னா 23, 24 கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் யுவர் மைண்ட். ஸோ அதுக்கான சொல்யூஷன் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுவே வந்து முடிவடைஞ்சிடும். அது வந்து நம்ம ஓவராக பண்ணதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் மட்டும் கிடையாது, ஹேர் ரீக்ரோத் ஆகாது. ஹேர் ரீக்ரோத் ஆகாமல் அந்த இடத்துல ஸ்கின் மாதிரி வழவழன்னு ஆயிடுச்சுன்னா தட் பிகம்ஸ் பால்னஸ். ஸோ பால்னஸும் அந்த இடத்துல வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ் டிப்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 3 வேளை நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நிறைய ஜங்க் எடுத்துக்காதீங்க. ஜங்க் மீன்ஸ் இந்த லேஸு, சிப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இந்த ஜூஸு, நான் ஃபேன்சியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர், பீட்சா இது மாதிரிலாம் நிறைய நமக்கு எடுத்துக்கிறதுனால வயிறு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்காது. தயவு செய்து வந்து அஷேமாக நினைக்காம நிறைய வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நிறைய விட்டமின் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஹேர் வந்து வளரலையேனா எப்படி வளரும்? நமக்கு வந்து ஒரு செடியில் வந்து ரூட்டில் தண்ணி ஊற்றினா தான் வளரும். இலை மேலேயோ இல்லைன்னா லீஃப் மேலே, அந்த ஸ்டெம் மேலே இதிலெல்லாம் ஊற்றினா வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த செடி வளராது. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக கொண்டு போங்க. யார் என்ன நினச்சா என்ன, நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம். நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நம்மளை பார்த்து வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், அவங்களே வந்து நமக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த காலேஜ் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த மோஸ்ட்லி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அதிகப்படியான பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஈரமாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையை வந்து சீவவே கூடாது. ஏன்னா நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தை போட்டு வச்சுருப்போம். ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். சும்மா அப்படி இழுத்தோன்னமே என்ன ஆகிடும்னா ஹேர் ஃபால் வந்து அப்படியே ஆகும், கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா ட்ரை பண்ண பிறகு ஹேரை வந்து நம்ம கோம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மோஸ்ட்லி உங்களுக்கான ஹேர் ஃபால் வந்து ரொம்ப 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 ரெடியூஸ் ஆகிடும். ஐ திங்க் 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நிறைய தண்ணி குடிங்க. யார் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் ட்ராவல் போகிற வழியிலையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மரத்துக்கிடையோ உட்காந்து சாப்பிடுங்க. நிறைய எக்ஸசிவாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற பழக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணாவே நமக்கான அந்த சொல்யூஷன்ஸ் we can get it. So thanks for listening.